முதல் உதவாநிதியின் பெயர் செருப்படி சிவனாண்டி என்று மாறப்படுகிறது. ஏன்னு கேளுங்களேன், நேத்து சட்டசபையில வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் பிளாஸ்ட் வாங்கினாரு. அதுல மெயினா நம்ம மினிஸ்டர் சரத்குமார் அவர்கள் கிட்ட வாங்கின செருப்படி தான் தரமான அடின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட தொகுதி, அவர் தான் இப்ப டெபுட்டி சிஎம். அந்த இடத்துல நின்னுட்டு நீங்க வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணீங்க, அதை ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னு நான் தான் பெரிய ஆள் மாதிரி பேசினாரு. ஆனா நம்ம தலைவர் விடுவாரா? எந்திரிச்சு நின்னு, அப்ப நீங்க தானே இருந்தீங்க, ஒழுங்கா நீங்க பாக்கலையா, அப்ப நீங்க இது போதைப் பொருளை விக்கிற களவு பண்ணீங்களான்னு சொல்லி செருப்பை எடுத்து சரியான அடி. தலைவருக்கு வாயே திறக்க முடியல. நண்பா, இப்ப நீங்க பேசுறதெல்லாம் யாருக்கிட்டனா, எங்க அண்ணனோட பசங்கள்கிட்ட. அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா, உங்களை மாதிரி அவதூறு கிரியேட் பண்ணி ஆபாசமா பேசி அசிங்கமா பேசி எல்லாம் போட்டி போட மாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பாயிண்ட் அண்ட் பாயிண்டா இருக்கும், ஸ்லிப்பர் ஷார்ட்டா இருக்கும். எவ்வளவு செருப்படி வாங்கினாலும் நீங்க திருந்த மாட்டேன்றீங்க. அதனால கேட்கும் போது என்ன பேசுறோன்றது யோசிச்சு பேசுங்க. 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பத்தாது, யாருக்கிட்ட என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசணும். புரியுதா?